Hello friends, this is Deva4win27. Welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த கியூட்டான லிட்டில் பேர்ட் applique வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் இன்னைக்கு 4 ply acrylic yarn யூஸ் பண்ண போறேன். Then hook size வந்து 2.5 mm, scissor, yarn needle, கொஞ்சம் black thread எடுத்துக்கோங்க. First நம்ம magic circle போட்டுக்கலாம். Chain 2. Magic circle போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு chain போட்டுக்கோங்க. இப்போ இந்த magic circle-ல நம்ம 16 double crochet பண்ண போறோம். 1 2 3 4 சோ இந்த மாதிரி 16 double crochet போட்டுட்டு வாங்க. 16 double crochet போட்டதுக்கு அப்புறம் இந்த பின்னாடி இருக்க சின்ன tail இருக்கு இல்லையா அதை பிடிச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த சென்டர் கேப் வந்து நல்லா க்ளோஸ் ஆயிடும். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் double crochet போட்டுறோம்ல அதுல போய்ட்டு slip stitch போட்டுக்கலாம். போட்டுட்டு again chain 2 1 2. இப்போ நெக்ஸ்ட் இருக்க 10 ஸ்டிட்ச்ல ஒரு ஸ்டிட்ச்லயும் ஒரு half double crochet பண்ண போறோம். சோ half double crochetக்கு yarn over பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச்க்குள்ள இன்சர்ட் பண்ணுங்க. இன்சர்ட் பண்ணி எடுத்தா நமக்கு 3 லூப்ஸ் இருக்கும் ஹூக்ல. அந்த 3 லூப்பையும் அப்படியே எடுத்துறணும் மொத்தமா. சோ இதுதான் வந்து half double crochet. ஒரு வாட்டி நீடில்ல yarn சுத்திட்டு இப்படி இன்சர்ட் பண்ணி எடுத்தோம்னா 3 லூப் இருக்கும். 3 லூப்லயும் மொத்தமா எடுக்கணும். இதுதான் வந்து half double crochet. சோ இதே போல நெக்ஸ்ட் இருக்க 10 ஸ்டிட்ச்க்கு வந்து இதே மாதிரி பண்ணிக்கோங்க. டோட்டலா 10 half double crochet பண்ணனும். 10 half double crochet பண்ணதுக்கு அப்புறம் chain 5 5 chain போட்டுக்கலாம். 1 2 3 4 5. இப்போ ஹூக்ல இருந்து இரண்டாவது chain இருக்கு இல்லையா இது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் chainல நம்ம slip stitch பண்ண போறோம். அப்படி விட்டு எடுத்து அப்படி ஒரு slip stitch. அதுக்கு அடுத்த chainல single crochet. அதுக்கு அடுத்த chainல half double crochet. லாஸ்டா இருக்க chainல double crochet. இப்போ நம்ம லாஸ்டா எங்க half double crochet பண்ணிருந்தோமோ அதே ஸ்டிட்ச்க்குள்ள போய்ட்டு ஒரு double crochet பண்ணிக்கலாம். yarn over பண்ணிக்கோங்க. அதே ஸ்டிட்ச்க்குள்ள லாஸ்டா எங்க finish பண்ணமோ அந்த ஸ்டிட்ச்க்குள்ளே போய்ட்டு ஒரு double crochet போட்டுட்டு ஃபர்ஸ்ட் அதுக்கு அடுத்து இருக்கிற ரெண்டு ஸ்டிட்சை ஸ்கிப் பண்ணிடுங்க. மூணாவது ஸ்டிட்ச்ல போய் ஒரு single crochet. நெக்ஸ்ட் இருக்க ரெண்டு ஸ்டிட்சை ஸ்கிப் பண்ணிட்டு மூணாவது ஸ்டிட்ச்ல போய் ஒரு single crochet, நாலாவது ஸ்டிட்ச்லயும் ஒரு single crochet. இப்போ அடுத்து இருக்க ஸ்டிட்ச் அடுத்து ஒரு 3 ஸ்டிட்ச் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டிட்சை ஸ்கிப் பண்ணிடுங்க. பண்ணிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிட்ச்ல அதாவது ஒரு ஸ்டிட்சை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டிட்ச்ல 8 double crochet பண்ண போறோம். 1 சேம் ஸ்டிட்ச்லயே 8 double crochet பண்ணனும். எட்டு double crochet பண்ணதுக்கு அப்புறம் thread வந்து கட் பண்ணிடுங்க. செயின் எதுவும் போட வேண்டாம். கொஞ்சமா thread இந்த மாதிரி விட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு அப்படியே ரிமூவ் பண்ணிடுங்க. ஹூக்ல இருந்து இந்த thread அப்படியே வெளியில எடுத்துருங்க. சோ லாஸ்ட் நம்ம double crochet போட்டு முடிச்சிருக்கோம். அதோட அப்படியே வெளியில எடுத்தாச்சு. இப்போ yarn needle இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த பக்கம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருப்போம் இல்லையா ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச் அதுக்குள்ள வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு லூப்லயும் நம்ம இன்சர்ட் பண்ணனும். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த thread ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துருங்க. இப்படி கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு நம்ம லாஸ்டா முடிச்சோம் இல்லையா அந்த ஸ்டிட்ச்ல வந்து பேக் லூப்ல மட்டும் இன்சர்ட் பண்ணனும். ஃப்ரண்ட்ல இருந்து பேக் அப்படி இன்சர்ட் பண்ணனும். பேக் லூப்ல மட்டும். சோ இப்படி எடுத்துக்கிட்டோம்னா இப்போ எல்லா ஸ்டிட்ச்மே ஒண்ணு போல இருக்கும். எங்க நம்ம finish பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது. ஒண்ணு போல வந்துரும். இதுக்கு அப்புறம் இந்த எக்ஸஸா இருக்க thread வந்து பேக் சைடுல இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பண்ணிட்டு knot போட்டு கட் பண்ணிடுங்க.
ஸோ அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் நம்மளோட பேர்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இன்னொரு கலர் எடுத்துக்கலாம். அதோட பீக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இன்னொரு கலர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம எங்கே ஃபினிஷ் பண்ணமோ அந்த ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு செயின் 3 3 செயின் 1 2 3 செயின் போட்ட அதே ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ரோஷே பண்ணிக்கலாம். டபுள் க்ரோஷே பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. இப்படி வெளியில் எடுத்துட்டு அந்த எக்ஸஸ் த்ரெட்டையும் பேக் சைடுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி விடணும். ஸோ yarn needle எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பேக்கில் வந்து இன்சர்ட் பண்ணி நாட் போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ இதுக்கு நம்ம ஐஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு பிளாக் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இல்லை உங்கள்கிட்ட பிளாக் கலர் பீட்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டியாக வந்து பிளாக் கலர் த்ரெட்டில் ஐஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ நம்மளோட க்யூட்டான பேர்ட் அப்ளிக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு, பிளாங்கெட், இல்லைனா கர்ச்சீஃப், இல்லை வேறு ஏதாவது வால் ஹேங்கிங் பண்ணுறீங்க, அதில் பேர்ட் மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிலலாம் நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஹேர் கிளிப்பு, ஹேர் பேண்ட், ஹெட் பேண்ட் இதிலலாம் கூட நீங்கள் இதை டைப் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.